இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்லுகள்லாம் இருக்குது. ஸோ கீழே பார்த்துட்டு தான் ஒரு ஸ்டெப்பும் வைக்க வேண்டியதாக இருக்குது. கோயிலுக்கு வந்து கதவு அடைச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம பக்கத்தில் போயிட்டு எல்லாமே பார்த்து அங்கே அந்த ரூஃப் டாப்லலாம் அதுக்குள்ள காவிங்ஸாக இருக்கட்டும், அங்கே இது நம்ம ஸோ இந்த சர்ச்சுமே க்ளோஸில் இருக்குது. அதனால நம்மளுக்கு உள்ளே போக முடியல. ஸோ சிக்கன் சால்மா ஸோ நம்ம வந்து பரோட்டா நல்லா பிச்சு போட்டு ரசமாக இருக்குது. ஸோ லைட்டாக வெங்காயமும் போட்டு இன்னொரு பைட் போய்கிட்டு தானா. ஸோ இப்போ வந்து நான் சிக்கன் பைட்டை ஃபஸ்ட்டு சிக்கன் பைட்டை அடிச்சுக்கிடுவேன். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டோனி. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புதேன். ஸோ இன்றைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேக்குள்ள ஃபேமஸான சர்ச்சை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சர்ச்சை பார்த்துட்டு இங்கேக்குள்ள வியூஸையுமே நல்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி தரமான ஒரு டின்னர், ஏதாச்சும் ஒரு நல்ல கடையில் போய் தரமான ஒரு டின்னரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எந்த கடையும் நம்ம ப்ரமோஷன்லாம் பண்ண போகிறதில்ல, கடை பேரெல்லாம் காமிக்க போகிறதில்ல. நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அதை மட்டும் தான் இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டு சீரீஸில் இதுவுமே ஒரு பார்ட் தான். ஸோ எல்லாருமே ப்ரீவியஸ் வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானுமே உங்கள் கமெண்ட்லாம் பார்க்க ரொம்பவே ரெடியாக இருக்கேன். நான் எதுக்கு கீழே பார்த்துட்டு பேசுதோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்லுகள்லாம் இருக்குது. ஸோ கீழே பார்த்துட்டு தான் ஒரு ஸ்டெப்பும் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அலை பார்த்தீங்கன்னா சரியான அலையாக அடிக்கிங்க. நானும் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் லைட்டாக வெளியே போய்க்கிடுதேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்மளால் வீடியோவும் பண்ண முடியும். ஸோ இந்த கல்லில் நடக்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து வேட்டி தான் கேட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைட்டாக வேட்டி கேட்டு ஷார்ட் ஃபிலிமை நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வெளியே போய்க்கிட்டேன். வெளியே போய்ட்டு உங்கள்கிட்ட வீடியோ நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ பார்த்தீங்களா, இந்த வேட்டிகேட் ஷார்ட்ஸ், அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் சும்மா என்னமோ எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து நார்மலாகவே ஒரு சின்ன வாக் உங்களுக்கு நடந்து காமிங்க ஃபுல்லாக. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டாயர் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம கோயிலில் போய் வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கோயிலையும் சுற்றி காமிட்டு வாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து சர்ச்சுக்கிட்டே ரீச் ஆகிட்டோம். சர்ச்சுக்குள்ளது நேம் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ராக்ஸ் சர்ச். ஸோ அதுக்குள்ளான போர்டு நாங்கள் பார்த்தேன். அந்த போர்டையும் நான் ஆட் பண்ணேன் இந்த வீடியோவில். ஸோ அந்த போர்டையும் நீங்கள் பாருங்கள். ஸோ சர்ச் வந்து பாருங்கள், சர்ச்சுக்குள்ளது வாசல் இது தான். ஸோ நான் உங்கள்கிட்ட பக்கத்தில் போய் ஃபுல்லாக நல்ல குவாலிட்டியாக காமிக்கேன், சரியா? ஸோ இங்கே 2 சர்ச், என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 சர்ச் இருந்துச்சு. ஸோ நம்ம 2 சர்ச்சுக்குமே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து செயின்ட் ராக்ஸ் சர்ச். ஸோ செயின்ட் ராக்ஸ் சர்ச்சுக்குள்ளே நம்ம விசிட் பண்ணலாம். பாருங்கள், செயின்ட் ராக்ஸ் சர்ச்சுக்குள்ள வியூ பாருங்கள், சரியா தான் இருக்குது. இந்த செயின்ட் ராக்ஸ் சர்ச் என்ட்ரன்ஸ் நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மேசிவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு வந்து கதவு அடைச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம பக்கத்தில் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வரலாம். இந்த செயின்ட் ராக்ஸ் சர்ச்சுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ க்ளோஸில் இருக்குது. ஸோ இந்த டோரை வரல. ஸோ இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவர் தான் செயின்ட் ராக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
சர்ச் அடைச்சிருக்கு, அதனால நம்மளால் உள்ளே போக முடியல. ஸோ அதனால சும்மா லைட்டாக கவர் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னொரு பெரிய சர்ச் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பெரிய சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். இப்போ உள்ளேயா வெளியாகவும் தெரில, அப்படி ஓப்பனாக இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு வரும். சின்ன மிஸ்டேக், அதாவது இந்த சர்ச் பேர் வந்து செயின்ட் ராக்ஸ் கிடையாது, செயின்ட் ராச், ROCH. ஸோ இந்த சர்ச் பேர் வந்து செயின்ட் ராச் சர்ச், ROCH, அப்படியா சரியா. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போவோம். ஸோ அதுவுமே இங்கேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ நான் டேரெக்டாக அங்கே போய் உங்கள்கிட்ட வீடியோ கண்டினியூ பண்ணேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியில் ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இங்கே. ஸோ உள்ளே போய் பார்த்துக்கலாம். வரத வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. சர்ச்சு தான் இது, இங்கே கெபின்னு சொல்லிக்கலாம். சர்ச்சு மாதிரி எனக்கு தெரிஞ்சு சர்ச்சாக தான் இருக்கும். என் பின்னாடியே இருக்குது பாருங்கள். இருந்தாலும் உங்களுக்கு நான் அந்த ஃப்ரண்ட் வியூக்கு பேக் கேமராவில் எடுத்தேன், அதையும் ஆட் பண்ணேன். ஸோ நம்ம உள்ளவே விசிட் பண்ணிட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு சர்ச்சுக்கு போனோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு சர்ச் தான். உள்ளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சைலன்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் உள்ளே வீடியோ இப்போ ஆட் பண்ணேன் பாருங்கள். ஸோ உள்ளே வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசஸ்குள்ளது ஸ்டெச்சுவாக இருக்கட்டும், ஃபுல்லுமே இன்ஃபேன்ட் ஜீசஸ்குள்ளது சர்ச் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அங்கேக்குள்ளவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க வந்து ஒரு பேர் சொன்னாங்க, அது சரியாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி அங்கே அந்த ரூஃப் டாப்லலாம் அதுக்குள்ளது காவிங்ஸாக இருக்கட்டும், அங்கே இது நம்மக்குள்ளது பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து 3வது சர்ச். ஸோ நாங்கள் 2 சர்ச் தான் நினச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ராச் சர்ச், வேறு இப்போ ரெண்டாவது வந்து அந்த பெரிய சர்ச் தான் பார்க்கணும்னு நினச்சோம். ஸோ வரது சென்டரில் இதையும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதையும் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம 3வது சர்ச் போவோம். அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேளாங்கண்ணி மாதிரி தான் இருக்குது. வேளாங்கண்ணி மாதிரினா அப்படி பெருசாலாம் இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். பின்னாடி இருக்கிற சர்ச் பார்த்தீங்களா, இதுதான் வேளாங்கண்ணி மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஸோ நாங்கள் சைடில் இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போதே அது கொஞ்சம் பெருசாகவே தெரிஞ்சு. இப்போவுமே என் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ அதை சுற்றி நம்ம கொடி கம்பம் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இந்த சர்ச்சுமே க்ளோஸில் இருக்குது, அதனால நம்மளுக்கு உள்ளே போக முடியல. ஸோ சர்ச்லாம் எப்படி இருந்துச்சு, 3 சர்ச்சில் நம்மளுக்கு இன்ஃபேன்ட் ஜீசஸ் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் அந்த நடுவில் உள்ள சர்ச்சுக்கு மட்டும் தான் நம்ம போயிட்டு வந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சர்ச்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நாங்கள் டின்னர் பண்ண போகிறோம். டின்னர் பண்ணுற இடத்துல உங்களை நான் மீட் பண்ணேன். வாங்க டின்னர் சாப்பிட போகலாம். நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு அப்டேட் கொடுக்கலான் இருந்தேன். ஸோ இந்த சர்ச்சுக்கு நேராக வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஜீசஸ் குல்து ஸ்டெச்சு வந்து இப்படி ஹக் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே நான் ஒரு சின்ன கிளிப்பாக ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா. ஸோ இப்போவுமே நான் ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். இருந்துச்சு அந்த இமேஜ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே டின்னர் வந்து எதுக்கு நான் ஸ்பெஷலாக இந்த டின்னருக்குள்ள வீடியோ இதில் ஆட் பண்ணேன்னா, பரோட்டா சால்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பரோட்டா சால்னா வந்து சாப்பிட்டு பிச்சி சால்னா கிரேவிலாம் ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சு சாப்பிடுது வீடியோ வந்து எனக்கு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஸோ சின்ன வயசில் கூட நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இந்த டிஷ்ஷை மட்டும் மறக்காமலே சாப்பிடுவோம். ஸோ அதனால் அதையுமே இந்த டின்னரையுமே இதில் ஆட் பண்ணலான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம டின்னர் சாப்பிட போயிடலாம். அப்பளத்துலேருந்து நான் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ கண்டிப்பாக நம்ம டின்னர் சாப்பிடவே போயிடலாம். வாங்க. இப்போ வந்து நம்ம டின்னர் பண்ணதுக்கு 2 பரோட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் சால்னா, வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னா. ஸோ நம்ம வந்து பரோட்டா இப்போ நல்லா பிச்சு போட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீஃப் சால்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லைட்டாக பீஃப் சால்னா ஊற்றி ஒரு பைட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இந்த பரோட்டா சால்னா வந்து உங்களுக்கு முக்கியமாக சாப்பிடணும்னா தமிழ்நாடு தான் ரொம்ப அட்டகாசமான இடம். ஸோ அதனால தான் இந்த பரோட்டா சால்னா மெயினாக உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ லைட்டாக வெங்காயமும் போட்டு இன்னொரு பைட் போய்க்கிட்டு தானே.
இப்போ நம்ம வந்து சிக்கன் சால்னா கூட ட்ரை பண்ணலாம். சிக்கன் சால்னால பார்த்தீங்கன்னா ஆவி பரபரன்னு பறகு. ஸோ இதையுமே நல்ல பெரட்டி சரியான ஒரு பீஸ் போட்டுக்கிட வேண்டியதான் வாங்க. பரோட்டா சால்னா தான் தமிழ்நாட்டில். பேச கூட முடியல, அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் பரோட்டா சால்னா சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதனால இதை வேகமாக திங்காதீங்க, வந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அட்டகாசமான ஒரு பரோட்டா சொல்லலாம். இங்கே பாருங்க, 2 பரோட்டா வாங்கினேன், முடியறதுக்கும் வந்துருக்கு. ஒரு பரோட்டா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 15 ரூபா தான். ஸோ மித்த கடையிலையும் நாங்கள் கேட்டு பார்த்தோம் 20 ரூபான்னு சொன்னாங்க. அதுவும் இங்கே நம்ம இங்கே கன்னியாகுமரியில். ஸோ அடுத்த டிஷ்ஷும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். முதல் இந்த பரோட்டாவை நாங்கள் நாக் அவுட் பண்ணி விடுதோம். அடுத்த டிஷ் வரும்போது நான் திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பரோட்டா சால்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வலிச்சு டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முட்டையும் இருக்கு. வேற கொஞ்சமா ரைஸும் பண்ண பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நான் சிக்கன் பைட் ஃபர்ஸ்ட் சிக்கன் பைட்டை அடிச்சுக்கிடுவேன். லெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம ரைஸை பைட் எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து ரொம்பவே ஓகேவா இருக்கு, ரொம்பவும் ஆகும்னா இல்லை, ரொம்ப ஓகேவா இருக்கு. ஆனால் இது ரெண்டும் கம்பேர் பண்ண போனால் பரோட்டா சால்னா தான் பெஸ்ட். சரி மக்களே, நான் இந்த டின்னரை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன். ஸோ கடைசியாக நம்ம ஒரு நல்ல டின்னராக முடிச்சிட்டோம். டின்னரில் பார்த்தீங்கன்னா பரோட்டா சால்னாவை அடிச்சுக்கிட முடியாது. பீஃப் சால்னா இருந்துச்சு, வேறு சிக்கன் சால்னா இருந்துச்சு. ஆனால் பிரியாணி மட்டும்தான் ரொம்ப அளவுக்கு மீறி ஆவரேஜாக இருந்துச்சு. பிரியாணி நம்மளுக்கு செட் ஆகல. ஸோ பிரியாணி மட்டும் தான் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. இருந்தாலுமே சாப்பிடுத மாதிரி தான் இருக்குது, அதில் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. சரி மக்களே, நான் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணேன். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கன்னியாகுமரி ட்ரிப் இதோட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வேறு பிளேஸஸ்க்கும் போகணுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானுமே போயிட்டு வரேன். அடுத்த ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் சந்திப்போம். டாடா, டேக் கேர், பாய்.